சொல்லுங்க. எந்த ஆட்சிக்கும் போக கூடாது, எந்த இதுக்கு மாநாட்டுக்கு போக கூடாது. இதோட நிப்பாட்டுக்கலாம். ஆட்சியத்தை ஒதுக்கணும். 50 குடும்பத்தை பாப்பாராங்க சார். சொல்லுங்க சார், நீங்க பாப்பாரா அவரு போக கூடாது. அவன் போற ஊரெல்லாம் போன பசங்க, அவன் போற ஊரெல்லாம் பேரு போனமாத்தே விழுகுது. அவன் மேல உட்காந்துக்கிறேன், சனங்க மிதி வெடிச்சு ஆகுது. அவன் எங்க மாநாடு போக கூடாது. அவன் பாடுக்கு இருந்துக்கணும். அவன் இருந்தாலுமே ஜெயிக்க மாட்டேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த அம்மா பேசுனதுல நியாயம் இருக்கு, அவங்க ஆதங்கப்படுறதுல உண்மை இருக்கு. அவங்க தன்னுடைய உறவுகளை இழந்துட்டு ஆதங்கப்படுறாங்க, ஆக்ரோஷப்படுறாங்க. இதற்கெல்லாம் சமாதானம் பண்ற மாதிரி, மருந்து போடுற மாதிரி இந்த நடிகர் இன்று 68 மணி நேரம் கழிச்சு பேசின இந்த நடிகர் பேசினாரா? இன்னும் அவங்க ஆக்ரோஷத்தை தூண்டும் விதமாகத்தான், என் மேல எந்த தப்பும் இல்லை, அரசாங்கம் கொடுத்த இடத்துல தான் நான் பேசிட்டு போனேன் என்று சொல்லி பேசியிருக்காரு. அப்போ இந்த மக்கள் எவ்வளவு உயிரை இழந்துட்டு தன்னுடைய உறவுகளை இழந்துட்டு துடிக்கிறவங்க என்ன துடிப்பாங்க? அவங்க கிட்ட தன் மீது தப்பே இல்லைனாலும் நான் இங்க வந்ததுனால தானே இந்த நிலை உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு என்று சொல்லி ஒரு வருத்தமோ மன்னிப்போ கேட்டிருந்தாக்க கூட அவங்க மனசு கொஞ்சம் ஆறும் இல்லையா? பாவம், அந்த அம்மா துடிச்சு கத்துறாங்க. இது போல பெற்றோர்கள் சின்னஞ்சிறு குழந்தைகளை இழந்தவங்க பெற்றோர்கள் தவிக்கிறாங்க. கொஞ்சம் கூட அந்த குற்ற உணர்ச்சியே இல்லாம மீண்டும் வன்முறையை தூண்டும் விதமாக அரசாங்கம் கொடுத்த இடத்துல தான் நான் இருக்கேன், என்னுடைய தொண்டர்கள்லாம் கைது பண்ணிட்டு இருக்காங்க, சோசியல் மீடியாவில் எழுதுறவங்களை கைது பண்றாங்க, வேணும்னா சிஎம் சார் பழிவாங்குற எண்ணம் இருந்தா என்ன கைது பண்ணுங்க என்று சொல்லி இப்படி ஒரு அறிக்கை விடுறீங்களே, இப்படி பேசுறீங்களே, 3 நாள் கழிச்சு பேசுறீங்க. அந்த மக்களுக்கு என்ன ஆனது, எப்படி இருக்குது என்று ஒரு துடிப்பு இல்லாம அவங்கள போய் பார்க்கணுன்ற எண்ணம் இல்லாம, நான் போனாக்க அது வேற ஒரு இஷ்யூ ஆகும், ஆனா ஆயிட்டு போகுது, போலீஸ்காரங்க தடுத்தா என் மக்களை நான் போய் பார்ப்பேன்னு பார்க்கலாம்ல, அந்த துணிச்சல் இல்லை. அங்க வந்தா எங்க அடிச்சு போட்டுருவாங்களோ என்று பயந்துகிட்டு நீங்க தான் வர முடியல. உங்க தொண்டர்களையாவது அனுப்பிட்டு இருந்திருக்கலாம்ல. உங்களுக்கு குற்ற உணர்ச்சி இருக்கிறதுனால தானே போய் பார்க்கல. நேற்று குருமூர்த்தியை போய் சந்திச்சிங்க, இன்னைக்கு பிஜேபி காரங்க எல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. பிஜேபி சதி வலையை பின்னனது, அந்த சதி வலையை நீங்க செயல்படுத்தினீங்க. உங்களுக்கு வர ரசிகர்களை உங்களுக்கு சாதகமா, பிஜேபிக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு அந்த சதி வலையை நீங்க பின்னுனீங்க. நீங்க பின்னன சதி வலையில ரசிகர்கள்லாம் விழுந்தாங்க. அந்த பழிய திமுகவுல மேல தூக்கி போடுறீங்களா? வெக்கமா இல்லையா? இதான் நடிகனுக்கு நேத்து முதல்வர் ஒரு காணொலியை வெளியிட்டாரு. அந்த காணொலியில எந்த ஒரு கட்சி தலைவனும் தன் தொண்டர்களோ பொதுமக்களோ இறப்பதை விரும்ப மாட்டாங்க. எந்த கட்சியில இருக்கிறவங்க இறந்திருந்தாலும் அவங்க எல்லோரும் என் தமிழ் சொந்தங்கள், தமிழர்கள் தான், என் உறவுகள் தான் என்று சொல்லி வன்முறையை தோண்டாம அமைதியை ஏற்படுத்தினார். தொண்டர்களுக்கும் மக்கள் மத்தியிலையும் அமைதியை ஏற்படுத்தின அந்த தலைவர், அது தலைவர், அரசியல் கட்சி தலைவர். இது நடிகன் வன்முறையை தோன்றது. நடிகன் தலைவருக்கும் நடிகனுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். நன்றி, வணக்கம்.